தொடங்கியது ஜனநாயக பெருவிழா. கொண்டாட்டத்திற்கு தயாரான தமிழகம். முப்பத்து 9 நாடாளுமன்ற தொகுதிகள், 6.2 கோடி வாக்காளர்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் காட்சிகள் மாறுமா? நாளும் மக்களவை தொகுதி. நாம் இப்போது பார்க்கவிருக்கும் தொகுதி திருப்பூர். மாறுபட்ட பண்பாட்டு கூறுகளை உள்ளடக்கிய மக்கள் வாழும் திருப்பூர் மக்களவை தொகுதியின் சிறப்புகளை மண்வனம் பகுதியில் பார்க்கலாம். விடுதலை வேள்வியில் தாய்மண்ணின் கொடிகாக்க உயிர் நீத்த குமரனால் பெரும் புகழ் பெற்ற பூமி இது. பன்னெடுங்காலமாக இத்தொகுதி வணிகத்திற்கான முக்கிய மையமாக இருந்து வருகிறது. டாலர் சிட்டி என்ற சிறப்பு அடைமொழியை கொண்டுள்ள திருப்பூர் ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் இடமாக இருக்கிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பின்னலாடைகள் வெளிநாட்டில் பெரும் வரவேற்பை கொண்டுள்ளன. பருத்தி பிரித்தெடுக்கும் அதிகளவிலான தொழிற்சாலைகளை கொண்ட திருப்பூரில் தென் மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பணிபுரிந்து வருகின்றனர். பின்னலாடை தொழிலுக்கு பின் விவசாயம் இத்தொகுதியின் முக்கிய தொழிலாக இருக்கிறது. நெல், கரும்பு, வாழை, புகையிலை மற்றும் மஞ்சள் போன்றவை முக்கிய விளைபொருள்களாக உள்ளன. வெண்பட்டு உற்பத்தியும் அதிக அளவில் இத்தொகுதியில் நடைபெறுகிறது. அனுப்பர்பாளையம் பகுதியில் பாத்திர உற்பத்தி பெரிய அளவில் நடைபெறுகிறது. வெண்ணெய் மற்றும் நெய் என்றவுடன் நினைவிற்கு வரும் ஊத்துக்குழி இத்தொகுதியில் தான் உள்ளது. திருப்பூரில் உள்ள நஞ்சராயன் ஏரிக்கு உட்பட்ட பகுதி தமிழகத்தின் 17வது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமராவதி அணை, சுக்ரீஸ்வரர் ஆலயம், ஊத்துக்குழி முருகன் கோவில் போன்றவை பொதுமக்கள் அதிகம் வரும் இடங்களாக உள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.